இதில் முக்கியமாக எனக்கு பிடித்ததுன்னு நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். எனக்கு பிடித்தது கல்வி பணி. ஏன்னு சொன்னால், ஒரு கல்வியை கற்ற ஒரு குடும்பம் அந்த சமுதாயத்துக்கே ஒரு நல்ல மேம்பாட்டை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அதனால் அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியை என்பதனாலும் நிறைய மாணவர்களோடு சேர்ந்து பழகி அவங்களுடைய அதாவது சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், அதனால் அவங்க பிற்காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவாங்கன்றதெல்லாம் இந்த கல்வி பணி மூலம் நம்ம செய்ய முடியும். அதனால் ஒரு டாக்டரையோ ஒரு என்ஜினியரையோ அல்லது எந்த துறையை சேர்ந்தவங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு இடம் கல்வி பணி தான். ஆன்மீகம்ன்றது பக்தியை வளர்க்கக்கூடியது. அது ஒரு சிலருக்கு ஒரு சில வயதில் வரக்கூடிய அனுபவம் தான். அதனால் எனக்கு சிறந்த ஒரு தொண்டாக பணியாக நான் நினைப்பது கல்வி பணி தான். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஆன்மீக பணி குறுக்கீடு செய்ததா நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்படி எனக்கு திருமணமாகி இதோட 52 வருஷம் ஆச்சு. இதில் நாங்கள் பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையும் ஆன்மீகத்தையும் குழப்பிக்கிறது கிடையாது. குடும்ப வாழ்க்கைன்றது அது வேறு, இல்லறம் அது நல்லறமாக போய்கொண்டே இருக்குது. அடுத்தது ஆன்மீகம்ன்றது அது தனி நிர்வாகம், அது வேறு ஒரு தெய்வீக பணி. அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கிட்டோம்னா நம்ம எந்த துறையிலுமே முன்னுக்கு வர முடியாது. ஆகவே எப்பொழுது ஆன்மீகம், எப்பொழுது குடும்பம், எப்படி இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி நம்ம அதை சரி செய்து ஒரு சம நிலைக்கு கொண்டு போயின்னே இருக்க முடியுன்றதை உணர்ந்ததுனால இந்த ரெண்டுத்தையும் போட்டு நான் குழப்பிக்கிறதே கிடையாது. அதனால் அது தனித்தனியாக எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆன்மீகத்தை ஒரு புரட்சி ஏற்படுத்தின இடமே மேல்மருவத்தூர் தான். ஏனென்றால் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடத்துல, அந்த ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துல ஆகம விதி கிடையாது. அங்க மந்திரங்கள் தமிழ் மந்திரங்கள் தான். அங்க பெண்கள் எல்லாரும் கருவறைக்குள்ள போலாம். ஆனா இன்றைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டு பெண்கள் கருவறைக்குள்ள போகலாம் சொன்ன அந்த ஐயப்பன் கோவில்ல இன்னைக்கு வரைக்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அடிகளார் அவர்கள் பெண்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும் என்று அந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அங்கே ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தினார்கள். அந்த ஆகம விதிகள் இல்லை என்பதனால அங்க யாரும் பக்தர்கள் சேரவில்லையா, அங்க வந்தவங்க யாரும் நல்லா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், இந்த நாட்டினுடைய பிரதமர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து பல லட்சம் கோடி பக்தர்கள் வந்திருக்காங்க. ஏன் தமிழ் மந்திரத்தினால அவங்க அங்க நல்லது நடக்கலையா? அது கிடையாது. இதெல்லாம் தாண்டி ஒரு புரட்சி ஏற்படுத்தி இன்றைக்கு அடிகளார் அங்க ஒரு பெரிய ஒரு ராஜகோபுரம் எழுப்பவில்லை. அந்த கோவில பாத்தீங்கன்னா இங்க 4 பக்கமும் ராஜகோபுரங்கள் கிடையாது. அவர் எழுப்பின ராஜகோபுரங்கள் கல்வி, மருத்துவம், சேவை தான். எப்படி அந்த மேல்மருவத்தூரில் இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு கல்வியாலையும் மருத்துவத்தாலையும் ஜாதி மதங்கள் கடந்த ஒரு நிலையில் ஏற்படுத்தியிருந்தால் இதுதான் ஆன்மீக புரட்சி. இதுதான் மிகப்பெரிய ஆன்மீக புரட்சி. இன்றைக்கு இது அவர் எந்த ஒரு இது இல்லாம அடிகளார் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரிதான் ஒரு சராசரி ஒரு மனிதனாக இருந்தார். அப்படி ஈர்க்கப்பட்ட ஒரு ஆன்மீக விஷயத்தை ஏற்படுத்தினதுதான் நம்மளுடைய அடிகளார். ஆன்மீகத்தை வளர்த்து நீ ஆன்மீகவாதின்றதுல ஐயா தான் பெரியவங்க. அதுங்க கூட இருந்து நம்ம அவருக்கு தொண்டு செய்யணும். அந்த வைப்ரேஷன்ன்றது மருவத்தூரில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் எல்லா பக்தரும் நீங்கள் எல்லா மாவட்டமும் சரி, எல்லா ஃபாரினர்ஸும் சரி, இங்கே அந்த வைப்ரேஷன் அந்த மண்ணில் மிதித்து சுயம்பு அம்மாவையும் கருவறை அம்மா பார்த்து அறநிலையில் சொல்கிறாங்க அருள்வாக்கு. அதே மாதிரி அந்த மந்திரிப்பு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருந்து அப்போ நானும் வாங்கிடுறேன். மந்திரிப்புலாம் வாங்கியிருக்கிறோம். கோயிலில் இருக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் வேணும். அம்மாவுக்கு தொண்டு செய்யறதுக்கு நம்ம ஆத்மா புண்ணியம் அப்படி இருந்தால் தான் நம்ம ஆன்மீக